மரம் பெருசாக இருக்குங்க. ஆனால் அந்த முருங்கை மரத்துலேருந்து முருங்கீரை பிடுங்கி செய்கிறது எப்பயாவது ஒரு நாள் தான். மதியம் இந்த மாதிரி சூடாக சாப்பாடு வச்சு இந்த முருங்கீரை குழம்பு வச்சு ஊற்றி சூடாக சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக முருங்கீரை கொஞ்சம் பிடுங்கிட்டு வந்து கழுவி வச்சுட்டேன். இதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கியிருக்கேன். கூட வரமிளகா போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வீட்டில் அரைச்சக்குள்ள மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு அது முருங்கீரை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த பருப்பு தண்ணியை ஊற்றிட வேண்டியதான். இந்த தான் ஸ்பெஷல் மசாலா. தேங்காய் சீரகம் அப்புறம் பூண்டு 3ஐயும் அரைச்சி அப்படியே உள்ளே ஊற்றிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வாசமே ஆளை தூக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த குழம்புக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிடுவீங்க. நல்லா கொதிச்சு இந்த நுரையெல்லாம் ஓரளவு போனதுக்கப்புறம் இறக்கிடுங்க. அப்படியே சூடாக சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.